சார் இந்த இடம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் வருது சார். ஈசிஆர் எல்லையம்மன் கோயிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தவாசி போகிற ரோடு சார். அந்த ரோட்லேருந்து கீழ்கொடுங்காலூர் என்ற ஊர்லேருந்து இந்த ரோடு வருது சார். ஒரு 5 கிலோமீட்டர் வந்தால் இந்த இடம். 14 ஏக்கர் ஒரு மோட்டார் சர்வீஸ் சார். இது பஸ் போகிற ரோடு. இது வந்து வந்தவாசிக்கு போகிற ரோடு சார். இந்த தாரோடு ஃப்ரண்டேஜ் வந்து 400 அடி வருது சார். இது உள்ளே போகிறோம் சார். இது கேட்டு. இந்த மண்தர ரோடு வந்து இந்த நீட்டுக்குமே போட்டிருக்காங்க சார். உள்ள ஒரு 12 அடி ரோடு, மண்தர ரோடு உள்ளவே போட்டிருக்காங்க. இந்த ரைட் சைடு வந்து 7 ஏக்கர், லெஃப்ட் சைடு வந்து இந்த பக்கம் 7 ஏக்கர் சார். 7 ஏக்கர் நெல் பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த நீட்டுக்கும் போகுது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 900 அடி போவோம் சார். இந்த சைடும் அதே மாதிரி 900 அடி போவோம். மொத்தம் 14 ஏக்கர் சார். இந்த 14 ஏக்கருக்கு இந்த இடம் தான் சார் கிணறு. மோட்டர் சர்வீஸு, நீர் மோட்டர் தான் இருக்குது பாருங்கள். நிலத்துக்கும் கிணத்துக்கும் 1 அடி தான் சார் டிஃப்ரென்ஸ். தண்ணி நல்ல நீர் வள பகுதி சார். 2 கிணறுக்கு சமமான இடம் இது. 2 கிணறுக்கு சமமான கிணறு சார் இது பாருங்கள். பெரிய கிணறு. 3 போகமும் விவசாயம் பண்ணுற பகுதி சார் இது. தாரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது. 350 அடி இருக்குது. 7 ஏக்கர் சவுக்கு வச்சுருக்காங்க சார். 7 ஏக்கர் நெல் பயிர் வச்சுருக்காங்க. ஒரு சென்ட்டு வந்து 35,000 சொல்கிறாங்க சார். நம்ம பேசலாம், ஓனர்கிட்ட உட்காந்து நம்ம பேசிக்கலாம் சார். பாருங்கள் சவுக்கு 7 ஏக்கர். பாருங்கள் சார். இப்போது நடவு நட்ட இடம் சார் இது. களைலாம் பறிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கைனிக்கும் போர் போட்டிருக்காங்க சார். பாருங்கள் சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. சிமெண்ட்லேயே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், தண்ணி இறைக்கிறதுக்கு. சார் பைப் லைன் தொட்டி மாதிரி இது சின்னதாக. இதெல்லாம் வந்து அந்த இரும்பு இதுலேயே கட்டியிருக்காங்க சார். 4 இன்ச்சு பைப்பு இதெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு கைனிக்கும் இந்த இடம் இருக்குது சார். அது பாருங்கள், அங்கேயும் பைப் லைன் இருக்குது. ஒவ்வொரு கைனிக்கும் பைப் லைன் இருக்குது சார். காவா போட வேண்டிய வேலையே இல்லை. பைப்பு கார்க்கு திறந்தாவே தண்ணி அந்த கைனிக்கு அப்போ அங்கங்கே ஊற்றும் சார். இந்த ஒரு இடம் வந்து கிணத்து பக்கத்தில் இருக்குது. சுத்தம் பண்ணாமல் இருக்காங்க, மோடாக இருக்குது. சுத்தம் பண்ணிட்டு இந்த இடத்த ஒரு வீடு அது மாதிரி வந்தால் தங்கறதுக்குள்ளே வச்சுக்கலாம் சார். நல்ல இடம். நம்ம ஒரு ஃபார்ம் லேண்டு கூட இதில் அமைச்சிக்கலாம் சார். 2 பக்கமும் பிரித்து நமக்கு தேவையான மரங்களை வச்சுக்கலாம். கோழி பண்ணை வச்சுக்கலாம், மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை. இது மாதிரி நமக்கு தேவையான என்னென்ன தேவையோ அந்தந்த ஃபீல்டை தயார் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் சார். சுற்றி ஃபென்சிங் போட்டு என்ன செய்யணுமோ அதை செய்துக்கலாம் சார். ஒரு சென்ட்டு வந்து 35,000 சொல்கிறாங்க. நம்ம பேசிக்கலாம்.